ஆட்டோ சங்கர். இந்த பெயரை கேட்டாலே 1980களின் இறுதியில் சென்னை மற்றும் தமிழகமே நடுநடுங்கி போன காலம். அப்போது மெட்ராஸாக இருந்த சென்னையை பயமுறுத்திய இந்த ஆட்டோ சங்கர் மற்றவர்களுக்கு முன்னால் நாகரிகமான ஒரு ஆசாமி போல் தோன்றினாலும் ஒரு படுபயங்கர கொலையாளி, ஒரு சீரியல் கில்லர் என்பது பின்னாளில் சென்னைவாசிகளுக்கு தெரிய வந்தபோது சென்னை ஆடித்தான் போனது. இவனுடைய உண்மை பெயர் கௌரி சங்கர். இவன் 1954 தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தாலும் சிறு வயதிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு சென்னைக்கு வந்துவிட்டான். சிறு சிறு வேலைகளை பார்த்து கொண்டிருந்த இவன் ஆட்டோ ஓட்டத் தொடங்கி அதில் வந்த பெயர்தான் ஆட்டோ சங்கர். பின்னாளில் ஆட்டோ சங்கர் என்ற பெயரே இவனை குற்ற வரலாற்றின் கரும்பக்கங்களில் பிரபலமாக்கும் என்பது இவனுக்கே தெரிந்திருக்க நியாயமில்லைதான். சின்ன சின்ன குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த இவன் தனக்கென்று ஒரு கும்பலை சேர்த்து கொண்டு விபச்சாரம், மது வியாபாரம் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடத் தொடங்கி ஆழ்கடத்தல் போன்ற சம்பவங்களில் சில காவல்துறையினர் மற்றும் அரசியல்வாதிகளின் பலத்த ஆதரவுடனும் பாதுகாப்புடனும் ஈடுபட்டு வந்தான். ஆட்டோ சங்கரின் தொழிலெதிரிகள் மற்றும் தனக்கு எதிராக செயல்படுபவர்கள் அல்லது நடந்து கும்பலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களை தீர்த்து கட்டினான். அப்படி இவன் செய்த கொலைகள் மட்டும் மொத்தம் 6 பேர். கொடூரமாக கொலை செய்த உடல்களை தனது வீட்டு சுவற்றிலும் தரையிலும் புதைத்துவிட்டு அனாயசமாக வெளியில் நடமாடி கொண்டிருந்தான். 1988 மற்றும் 89களில் சென்னை தண்டையார்பேட்டையில் காணாமல் போனவர்கள் அதிகரிக்க தொடங்கியதும் அவர்களின் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். ஆனால் ஆட்டோ சங்கரின் அரசியல் மற்றும் காவல்துறையின் செல்வாக்கால் ஆரம்பத்தில் பெரிய அளவில் நடவடிக்கை இல்லாவிட்டாலும் தி ஹிந்து மற்றும் சில தமிழ் பத்திரிகைகள் தொடர்ந்து எழுப்பிய செய்தியால் அப்போதிருந்த அரசு மீது அதிகரித்த அழுத்தம் போலீசார் ஆட்டோ சங்கர் வீட்டை முற்றுகையிட்டனர். சோதனையின் போது வீட்டில் சுவர்கள் மற்றும் தரைகளில் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட செய்தி சென்னை மாநகரத்தையே அதிர வைத்தது. அந்நாட்களில் இது தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. சில ஊடகங்கள் ஆட்டோ சங்கரின் கொலை செய்தது 10 பேர் வரை இருக்கலாம் என்று கூறிய போதும் நீதிமன்றத்தில் 6 பேர் வரை கொலை செய்ததற்கான ஆதாரங்களும் சாட்சிகளும் மட்டுமே இருந்ததால் இறுதி தீர்ப்பில் 6 கொலைகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக 1989 கைது செய்யப்பட்ட இந்த கொடூர கொலைகாரனுக்கு 1991 சென்னை முதன்மை நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியது. மேல்முறையீட்டில் 1992 மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் தொடர்ச்சியாக இந்திய உச்ச நீதிமன்றமும் மரண தண்டனையை உறுதி செய்தது. அப்போது நம் இந்திய நாட்டின் 9வது குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்களும் ஆட்டோ சங்கரின் கருணை மனுவை நிராகரித்து விட்டதால் 1995 ஏப்ரல் 27 அன்று சாகும் வரை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. என்னை தூக்கிலிட்டாலும் என் பெயர் சென்னை வரலாற்றில் நிற்கும் என்று சொன்ன ஆட்டோ சங்கர் ஒரு சாதாரண மனிதன்தான். ஆனால் குற்ற உலகின் முடிசூடா மன்னனாக இருந்தான். இறுதியில் தன்வினை தன்னை சுடும் என்பதற்கேற்ப தூக்கிலிடப்பட்டான். ஆட்டோ சங்கர் சொன்னது போல அவன் பெயர் நிலைத்திருக்கிறது, ஆனால் வரலாற்றில் அல்ல, குற்ற வரலாற்றின் கரும்பக்கங்களில்.